ஹாப்பி மார்னிங். இன்றைக்கான டே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோடய விளாக் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் விளாக் தினமே போகிறது வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான விளாக் வந்து நான் பழைய வீட்டிலேருந்து இப்போ புது வீட்டுக்கு வந்து வீடு வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம். நான் ட்ரெஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றது வந்து டீட்டெயில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். விளாகெல்லாம் நான் எதுவுமே ஷூட் பண்ணவே இல்லை. அதை பற்றினது வந்து ஷேர் பண்ண போகிறேன். நேற்றுக்கு வந்து விளாக் எதுவுமே நான் போடவே இல்லை. அதோட ரீசனுமே வந்து இதில் வந்து ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வெஜிடபிள் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு 2-3 நாளில் வந்து எல்லாமே காலி பண்ணிடணுன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஊருக்கு போவோமா என்னன்றதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. சப்போஸ் வந்து ஊருக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா வந்து வாங்கிட்டு வந்த காயெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வெஜிடபிள் அதிகமாகவே போட்டு வந்து செஞ்சுருக்கேன். மொத்தமாகவே வந்து காய் வந்து பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம். குழம்பு வைக்க வேணாம் தான் யோசித்தேன். சரி நாங்கள் மட்டும்தான் வந்து செஞ்சுப்போம். அத்தையுமே வீட்டில் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து காயில் போட்டு சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டு பழக்கம் இருக்கா என்னன்னு தெரியல. அவங்களுக்காக மட்டுமே வந்து குழம்பு கொஞ்சமாக வந்து ஒரு 4 கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் புளி குழம்பு மாதிரி வச்சேன். இல்லைனா நாங்கள் மட்டும்தான் என்ன வந்து 2மே வந்து காய் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருப்பேன். நார்மலாக வந்து வீட்டில் எல்லாருமே வந்து சாதத்தில் வந்து காய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. அவங்க வந்து சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. அதுக்காக மட்டும் குழம்பு வச்சுட்டு வந்தேன். நான் இதை வந்து கேரட்டு அதுக்கப்புறம் பீன்ஸு இது வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவரைக்காவுமே வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். 2மே ஒரே பேட்டர்னில் தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெங்காயம் போட்டுட்டு காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு தேங்காய் துருவல் வந்து வச்சுருந்தேன். தேங்காய் அதுக்கப்புறம் சீரகம், பூண்டு இது மட்டும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். மிளகாத்தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த தேங்காய் துருவெல்லாம் போட்டுட்டு இறக்கிடலாம். சாதத்தோடு வந்து காய் பிசைஞ்சு சாப்பிட போகிறோன்னா குழம்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நார்மல் தனி மிளகாத்தூள்லாம் போட்டால் நல்லா இருக்காது. அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். காலையில் டிஃபனுக்கு வந்து 2 பேருக்குமே வந்து ரோஷன் நித்திக்கு வந்து இடியாப்பம் வாங்கி சக்கரை கொடுத்து அவங்களுக்கு வந்து சாப்பிட வச்சு அமுச்சு விட்டுட்டேன். மிச்சம் கொஞ்சம் சாதம் காலையிலே சாதம் தான் வடிச்சிருந்தேன். அவங்களுக்கு வந்து நேத்திக்கு வச்ச கொஞ்சம் குழம்பு இருந்தது, மட்டன் குழம்பு வச்சுருந்தேன். அதை வச்சு 2 பேருக்குமே கொடுத்துட்டேன். மாமியாருமே அப்புறம் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. நான் மட்டும் இதெல்லாம் செஞ்சுட்டு மதியம் லஞ்சு தான் சாப்பிட்டேன். காலையில் வந்து சாப்பிடவும் முடியல. எதுவுமே குழம்பு இல்லை. இது செஞ்சால் மட்டும்தான் நம்ம செய்ய முடியுன்றதுனால செய்யலை. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வீடியோ போட முடியாததுக்கு ரீசன் வந்து விலாக்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அத்தை வெள்ளிக்கிழமை வந்தாங்களாம்மா. வெள்ளிக்கிழமை நைட்டு வந்தாங்க. வெள்ளிக்கிழமை நைட்லேருந்தே மித்திக்கு வந்து ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப அதிகமாகிடுச்சு. லைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அத்தையை வந்து செக்கப் கூப்பிட்டு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களுக்குமே கொஞ்சம் கையெல்லாம் ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு போகும்போது மித்தியும் வந்து சேர்த்துமே கூப்பிட்டு போனாங்க. நார்மலாக வந்து ஃபீவர்லாம் வந்ததுன்னா வந்து வீட்லேயே வந்து மருந்து வச்சுருப்போம். அந்த சிரப்பு கொடுத்தாலுமே வந்து ஃபீவர் வந்து குறைஞ்சிரும். ஆனால் அது குறையவே இல்லை. எக்ஸாம் வேறு இருக்குது. அடுத்த நாள் எக்ஸாம் போகணுன்றதுனால வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக சொல்லிவிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட்டு டே வந்து ஃபீவர் வரும்போதே வந்து ஒரு மாதிரி டல் ஆகிட்டா. அப்போ வந்து நான் விலாக்லாம் எடுத்து வச்சுருந்தேன். எடிட் பண்ணியுமே வச்சுருந்தேன். வாய்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். சரி அவங்க ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் கொடுத்துட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து என்னால் போடவே முடியல. நேத்திக்கு ஒரு நாள் போடலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீவர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அன்றைக்கி நைட்டு கூப்பிட்டு போன டாக்டர்கிட்டையுமே சரியாகலை. நாங்கள் ஏன்னா நார்மலாக அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போக மாட்டோம். அத்தை கூப்பிட்டு போனாங்க. அவங்களோட சேர்ந்து மித்தியுமே கூப்பிட்டு போயிட்டாங்க. சரி சரியாகவே இல்லை. அடுத்த நாள் வந்து நைட்டு வந்து தான் பார்ப்பாங்க. அந்த டாக்டர் நைட்டில் தான் வருவாங்க. சரி அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போகலான்னு நினச்சோம். ஆனால் அது வரைக்குமே வந்து பயங்கர ஃபீவர் அதிகமாகிடுச்சு. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஐயோ எனக்கு எந்த வேலை செய்யறதுனே தெரியல. அந்த மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு. வீட்டில் வேறு அத்தை இருக்காங்களா, இல்லைனா நான் எந்த வேலையுமே சுத்தமாக தொட்டு இருக்கவே மாட்டேன். மித்தி கூடவே தான் உட்காந்துட்டு இருந்திருப்பேன். அவங்களுமே இருக்காங்க. சரி அவங்களையும் பார்த்துக்கணும், மித்தியும் பார்த்துக்கணும். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. சரி இந்த டைமில் வந்து நம்ம வந்து வீடியோலாம் அந்தளவுக்கு போட முடியாது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் விட்டாச்சு அப்படி. அதுக்கப்புறம் காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு காலையில் எத்தனை மணிக்கு, மணி ஒரு 10 மணிக்கு போகலான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் 2 மணிக்கு தான் போனோம். 2 மணிக்கு சரி சடனாக போயிட்டு பிளான் பண்ணோம். டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலுமே சரி எமர்ஜென்சின்ட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணிக்கு போனால் ஏதோ வேறு ஒரு சிஸ்டர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க வந்து டோக்கன் கொடுத்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் மணி ஒரு 4 மணிக்கோ 4:30 மணிக்கோ தான் வந்தோம். அன்றைக்கி நைட்டெல்லாம் சரியான ஜுரம். நேற்று நைட்டு சுத்தமாக குறையவே இல்லை. டாக்டர் வேணால் சொன்னாங்க ஃபீவர் வந்து அதிகமாக இருக்குமா, ஒரு நாள் முழுக்க வந்து ஃபீவர் குறையாது, பயப்படாதீங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து ஃபீவர் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அதிகமாக வருது. அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து டெங்கு காய்ச்சல் வேறு பரவுதான். அது வேறு கொஞ்சம் பயன்படுத்தி விட்டுட்டாங்க. 2 நாள் குறையலன்னா வந்து புதன்கிழமை நீங்கள் வந்து பார்க்கணும். ஃபீவர் வந்து டெங்கு ஃபீவராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதையுமே செக் பண்ணணும். 100 டிகிரி வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி அப்புறம் வந்து 4-5 டைம் வந்து 2 நாளாக தொடச்சி விட்டுருந்தேன். தண்ணி வந்து காட்டன் துணி வச்சு தொடச்சி விட்டுருந்தேன். துடைக்கும் போது மட்டும்தான் நல்லாயிருக்கு. திரும்ப வந்து ஃபீவர் ரொம்ப அதிகமாகிடுது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே
பண்ணுறதுனே தெரியலன்ற மாதிரி இருந்தது. சரி ரசம்லாம் வச்சு கொஞ்சம் ஒரு 2 நாளாக வந்து ரசம் சாதமாகவே தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் நேற்றுக்கு தான் கொஞ்சம் இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போது கொஞ்சம் பெட்டராக இருந்தது. கொஞ்சம் விடியற் காலையில் எந்திரிச்சா கடைசியாக வந்து 5வது முறை தொடச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிது. மணி ஒரு 4:30 மணிக்கோ 4 மணிக்கோ எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சில்லுன்னு ஆன மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சில கை வைத்தியமே பண்ணியிருந்தேன். எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக விக்ஸு தைலம் அதுக்கப்புறம் ஒரு கட்டி கற்பூரம் வச்சுட்டு அதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஃபுல்லாக உடம்பு முழுக்க நல்லா தேய்ச்சி வச்சுட்டு ஒரு பெட்ஷீட் போட்டு காற்று வராத அளவுக்கு மூடி வச்சுட்டா கொஞ்சம் நல்லா அந்த தண்ணிலாம் விட்டுருச்சுனாலுமே ஃபீவர் வந்து குறைஞ்சிரும். அம்மாவும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் எப்போயுமே வந்து நார்மலாக உடம்பு முடியலனா அதையுமே வந்து செய்வேன். சரி கையோடு அதையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைக்க வேண்டிய துணி இல்லாமல் இருந்தது. கையில் துவைக்க வேண்டிய துணியும் இருந்தது. அதுக்கப்புறம் மிஷினில் போட வேண்டிய துணியுமே இருந்தது. துணி பக்கமே சுத்தமாக போகவே இல்லை. சரி நேற்றுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து கையில் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் துவைச்சிட்டேன். ஏன்னா அவள் தூங்கிட்டே இருக்கா. அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி பரவாயில்ல அவள் தூங்கிட்டு இருந்தால் அவள் பக்கத்தில் உட்காந்தாலும் வீட்டில் இருக்கிற வேலையுமே பார்க்கணுமே சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். கையில் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் துவைச்சி எதுவுமே காய வச்சுட்டு அப்புறம் மிஷினில் போட வேண்டிய துணியுமே துவைச்சிருந்தேன். சுத்தமாக நேரமே இல்லாத மாதிரி இருந்தது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மித்திக்கு வந்து 8 வயசு ஆகுது. அவளுக்கு வந்து ஃபீவர் வந்து நான் இது வரைக்கும் அழுததே கிடையாது. வேறு ஏதாச்சும் உடம்பு முடியலனா கூட நான் அழுதுருக்கிறேன். ஃபீவர்லாம் வந்து ரொம்ப வந்து அப்படியே படுத்த படுக்கையெல்லாம் இருக்கவே மாட்டா. ஃபஸ்ட்டு டே ஜுரத்துலேயே வந்து கீழே படுத்துவா தான். அதோடு வந்து எந்திரிக்கவே இல்லை. நானாக எழுப்பி உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து அப்படியே நானாக பார்த்துட்டு இருந்தேன். சரி நான் பக்கத்தில் இருந்தால் கூட ஓரளவுக்கு ஜுரம்லாம் குறைஞ்சிரும். அதனாலேயே வந்து நைட் டைம்லலாம் வந்து கூட பக்கத்துலேயே படுக்க வச்சுருந்தேன். அப்போ கூட குறையவே இல்லை. அந்த சூடு என்னால் தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சு. சரி முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்துட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா ஃபீவர் வந்து நல்லா குறைஞ்சிருச்சு. இந்த விலாக் எடுக்கும் போதுமே அவள் அப்படியே படுத்துகிட்டே தான் இருந்தாள். சரி அவள் படுத்துகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு வேலையுமே செய்ய முடியாதுன்றதுனால சரி வந்து அரிசி வந்து ஊற வைக்கவே இல்லை. பச்சை பயிரெல்லாம் ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் வந்து சன்னாலாம் போட்டு ஊற வச்சு அதை வந்து டிஃபனுக்கு அரைச்சி கொடுத்துருவோம். தோசை ஊற்றிட்டு சட்னி ஏதாச்சும் வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மதியமே வந்து ஊற வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம நைட் வந்து அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து நம்ம கடையிலையுமே போய் வாங்கி கொடுக்க முடியாது. கடையில் வந்து கொஞ்சம் மாவுலாம் புளிச்சா மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் அவளுக்கு செஞ்சு கொடுக்க முடியாது. இடியாப்பம்னா கூட ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்றா. ஆனால் நைட் டைமில் இங்கே வரமாட்டாங்க. அதுக்காகவே சரி இப்படியே வந்து ரெடி பண்ணிட்டேன். அவள் தூங்கிட்டு தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே மாவு அரைக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது என்னென்னு தெரியல, இஞ்சி பச்சை மிளகாலாம் போடுறதுனால வந்து இது ஒரு கல் சுத்தவே இல்லை. நானும் இது எதனால் சுற்றலைன்னு பார்த்துட்டு இருந்தேன். வீடியோ போடும்போது தான் பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது. இப்போ எடிட் பண்ணும்போது அந்த இஞ்சி பச்சை மிளகாலாம் போய் மாட்டிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எடுக்கும்போது பச்சை மிளகா மட்டும் ஒரு 2 மிளகா முழுசாகவே இருந்தது. அறுப்படவே இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே போட்டுட்டேன். அதனால் இந்த இதுலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் 2 3 டைம் கழட்டி போட்டேன். அப்போ கூட வந்து அது கொஞ்சம் அரையவே இல்லை. ஒரு சைடு கல் சுற்றவே இல்லை. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ரொம்ப நேரம் அரைச்ச மாதிரி இருந்தது. அரைச்சிட்டு அவங்களுக்குமே வந்து தோசைலாம் ஊற்றி கொடுத்துட்டேன். நான் எப்படி வந்து இதில் தோசை ஊற்றினேன், என்னென்ன போட்டிருக்கேன், எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்றது வந்து மினி விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் விலாக் வந்து கண்டினியூவாக வரும். நேற்றுக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஒரு 2 டைம் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. வீடு மாற்றும் போது அந்த ட்ரெஸ்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. சாரீ வந்து மெயினாக வந்து அவங்க சாரீ தான் கேட்டிருந்தாங்க. சாரீ தான் மென்ஷன் பண்ணாங்க. எப்படி வந்து அந்த பேக்கில் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் பேக் ஆர்டர் பண்ணி தான் அதில் தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தேன். அதில் ஒரு பேக்கில் வந்து எத்தனை சாரீ பிடிக்கும், ஒரு 4 சாரீ ஒரு 3 சாரீ வந்து வச்சு காமிங்க, அது மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சாரி சிஸ்டர், நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஆனால் என்னால் வந்து சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி போட முடியல. எல்லாமே நான் ஃபுல்லாக பரண்டு மேலே போட்டுட்டேன். அந்த பேக் எனக்கு யூஸே கிடையாது. நான் பெரிய பேக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். அதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சாரீலாம் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. பண்ணணும்லாம் பண்ணலாம். சாரீ வந்து ரொம்ப அதிகமாக வச்சுட்டு இருக்கவங்க வந்து அதில் வைக்கலாம். நான் வாங்கின பேக்கில் வந்து எப்படியும் ஒரு 30 சாரீ ஒரு 35 சாரீ வைக்கலாம். அவ்வளோ பெரிய பேகு. அந்த பேக் வந்து பெரிய பேக் வந்து ஒரு 2 பேக் வாங்கினேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பேக் இருக்கும். அதில் வந்து ஒரு 5 சாரீ ஒரு 6 7 சாரீ வரைக்கும் கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 3 பேகும் 4 பேகும் வந்தது. அப்படியே காம்போ செட் மாதிரி தான் வந்தது. அப்படியே தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் எதுக்காக வந்து அதை ஆர்டர் பண்ணேன்னா வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக இருந்தது. என்கிட்ட வந்து நார்மலாக வந்து சாரீ கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து வீடியோ பார்த்தாலுமே தெரியும். கட்டின சாரியை தான் திருப்பி ரிப்பீட்டாக கட்டுற மாதிரி இருக்கும். என்கிட்ட சாரீ அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன்.
நார்மலா வந்து டாப்லாம் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் என்கிட்ட. வந்து குர்தா செட்டு வந்து லாங் குர்தா அந்த மாரிலாம் தான் வச்சிருப்பேன். சாரி வந்து கொஞ்சம் நெறைய இருந்தது. அதெல்லாம் வந்து வேணான்ற சாரியெல்லாம் வந்து அந்த பழைய வீட்லயே வந்து எடுத்து போட்டாச்சு. வேணுன்ற சாரி மட்டும் தான் வச்சிருக்கேன். மத்த சாரிலாம் இல்ல. இதுக்கப்புறம் தான் எடுக்கணும். எனக்கு வந்து காட்டன் சாரி, அதுக்கப்புறம் சில்க் காட்டன் இந்த மாரி தான் பிடிக்கும். மத்தபடி அந்த அளவுக்கு சாரிலாம் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காது. எனக்கு பிடிச்ச சாரி இது 2 தான். சரி இதுக்கப்புறம் வேணா வாங்கணும்னு ஒரு பிளான் இருந்தா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கு. நீங்க வந்து சாரி வந்து சப்போஸ் அதிகமா வச்சிருந்தீங்க வைக்க இடம் இல்லைன்னா அந்த மாதிரி பேக் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா அது எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் இருக்காது, வெயிட்லாம் தாங்காது. நம்ம வந்து சாரி அதிகமாக இருந்தால் அதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணும்னும் போது எடுத்துக்கலாம். ஜிப்புமே வந்து அதில் வந்து ரொம்ப குவாலிட்டியான ஜிப்பெல்லாம் இருக்காது, நார்மலாக வந்து இருக்கும். ரொம்ப அப்பப்போ ஓப்பன் பண்ணிலாம் மூட முடியாது, குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் எதனால் வந்து ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து வாங்கினேன். ஏன்னா எங்களுக்கு வீடு வந்து மாற்றும் போது அந்த பழைய வீட்டுக்கும் புது வீட்டுக்கும் ஒரு 2 தெரு 3 தெரு தள்ளி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரே ஏரியாக்குள்ளே தான் மாற்றிருக்கோமா, அந்த ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு பேக் வேணும். அதுக்காக சரி அதை வச்சு தூக்கிட்டு வர மாதிரி வேணும் அப்படின்றதுனால மட்டும்தான் நான் ஆர்டரே பண்ணேன். ஆனால் பாத்திரமே அதில் ஒரு 4-5 டைம் வந்து பைக்லேயே வந்து நாங்கள் பாத்திரம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா மொத்தமாக வண்டியிலலாம் எடுத்துகிட்டு வர முடியல. அவங்க 2 டைம் வரேன்னு சொன்னாங்க. 2 டைமுக்கு வந்து பைசா இன்னும் அதிகமாக கேட்பான் அப்படின்னாங்க. அதனால் சரி வேணாம் அப்படின்ட்டு பெரிய பெரிய பாத்திரம் மட்டும் ஒரு ஒரு வேனில் அமுச்சிட்டு மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் கையில் இருக்கிற பாத்திரம்லாம் அந்த பேக்கில் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கு அந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ் ஆச்சு. என்னால் வந்து வீடு வந்து சேஞ்ச் பண்ணும்போது என்னால் விலாக்லாம் எடுக்க முடியல. ஏன்னா வந்து விலாக் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து யூடியூப் வந்து அதிகமாக எல்லாருமே வந்து பார்க்குறோம். நானுமே அதிகமாக பார்ப்பேன். லேடீஸ் வந்து அதிகமாக தெரியும். நம்ம வந்து கேமரா எடுக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு ஆள் நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு இருந்தால் வந்து நம்ம எல்லா வேலையுமே செய்யலாம். நம்ம ஒரு ஆள் மட்டும் தான் ஃபோனில் பார்க்குற எல்லா வேலையுமே நான் மட்டும் தான் செய்யணும். நம்ம கேமரா வந்து ஃபிட் பண்ணுவோம். அது ஒரே ஆங்கிளில் இருக்கிற மாரி இருக்காது. ஆங்கிளுமே வந்து மாற்றி வைக்கணும். வாய்ஸ் கொடுக்கறது எல்லாமே நானே பார்க்கணுன்றதுனால ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து என்னால் ப்ராப்பராக வந்து வீடியோலாம் எடுக்க முடியல. இதுக்கப்புறம் பிளான் இருக்கான்னு தெரியல. இதோட வந்து எப்பயாச்சும் வாங்கணும்னு தோணுச்சுன்னா அந்த பேக் வேணால் வாங்கும்போது நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து வீடியோ போடுறேன். ஏன்னா என்கிட்ட ஒரு 2, 3 சாரீ வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி சாரீ வேணால் வந்து கொஞ்சம் நல்லா வந்து எடுத்து ஒரு பேக்கில் வச்சாலுமே வந்து யூஸ் பண்ண முடியும் ரொம்ப வருஷத்துக்கு. பட்டு புடவைலாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் நல்லது தான். அந்த மாதிரி வாங்கும்போது வேணால் விலாக் போடுறேன். சரி ஓகே. இதுதான் வந்து நான் சாரீ வந்து டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணேன். எங்களுக்கு வந்து அந்த பேக் வந்து எடுத்து காமிக்க முடியல. தூக்கி அது பரண்ட மேலே போட்டு வச்சுருக்கேன். அது எடுக்கணும்னா ஸ்டூல் மேலே ஏறி தான் எடுத்து நான் அந்த பேக்கே உங்களுக்கு காமிக்கணும். அதனால் வந்து அது பேக் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுமே இல்லை. ஏன்னா மித்திக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த வேலையெல்லாம் இப்போ என்னால் இப்போதைக்கு பார்க்க முடியாது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து லிங்க் அமுச்சு விடுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து விலாகா போட சொன்னீங்க. என்னால் விலாகா போட முடியல. விலாக் போட முடியாததுக்கு ரீசன் இதை தான். அதையுமே வந்து ஷேர் பண்ணிட்டேன். சரி ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் இன்றைக்கி என்ன சமைச்சுன்றது வந்து மெனு விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த தோசை ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, நாளைக்கு ஒரு நல்ல விலாகில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய். இதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக வீடியோ வந்துடும்.